இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்காக இந்திய அணி ஒரு வித்தியாசமான பயிற்சி முறையை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதோட பேர் வந்து டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது அப்படியே நம்ம டைரெக்டாக தமிழில் மொழிபெயர்த்தோம் அப்படின்னா ஒரு நச்சுத்தன்மையை நீக்கிறது அப்படிங்கிறதா இதோட பொருளாக இருக்கும். அப்படி என்ன நச்சுத்தன்மையை நீக்கிறாங்க? அப்போ டீமில் இருக்கிற யாராவது வந்துட்டு ஒரு விஷப்பூச்சி அடித்து வெளியே போட போகிறாங்களா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சமூக வலைதள பக்கங்களில் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையில் இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒரே மாதிரியான அணுகுமுறையை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து நம்ம மீண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் டீடாக்ஸ் அப்படின்னு கிரிக்கெட்டில் சொல்லப்படுது. இல்லை இந்திய அணி வந்து அப்படி என்ன டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 மாதங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த டெஸ்ட் தொடர் அது வரைக்கும் தான் வந்து நம்ம வந்து டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடி இருக்கோம். அதுக்கப்புறமா சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடும் போது அது வந்து ஒரு நாள் தொடராக அமைஞ்சிருந்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் பால் கிரிக்கெட் விளையாடி இருப்போம். அதுக்கப்புறம் ஐபிஎல் விளையாடுறாங்க வீரர்கள், அதுவுமே வந்து ஒயிட் பால் கிரிக்கெட் தான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு இந்திய பந்து வீச்சாளர்களோட மனநிலைமை எல்லாமே வந்து அந்த ஒயிட் பாலை யூஸ் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி வந்து தகவமைச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ உடனே வந்து இப்போ ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வந்து வீரர்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. அதோட வெளிப்பாடு தான் வந்து முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர்களால் பெரிய அளவில் விக்கெட் எடுக்க முடியாமல் போனதுக்கு காரணமாக வந்து இந்தியாவோட அந்த குழுவெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு தான் வந்து 2 பாலையும் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதை தான் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த 1 வீக் கேப் இருந்ததில்ல, அதில் அதாவது வந்து ஒரு நாள் வந்துட்டு 1 hour வந்து ஒருத்தர் ஒயிட் பாலில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னா அடுத்தது வந்து ரெட் பாலில் ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. குறிப்பாக இந்த ரெட் பால், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் யூஸ் பண்ணுற பந்தில் அந்த சீம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அந்த ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கல்ல பந்து, அந்த லைன் தான். ஸோ அந்த சீம் லைனை பிடிச்சி எப்படி கரெக்டாக போடுறது, எந்த இடத்துல வந்து பாலோட அந்த ரிலீசிங் பாயிண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒயிட் பால்லையும் இதுலையும் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அவங்களால அந்த பழசுலேருந்து மறுபடியும் மீண்டு வந்து இந்த புது மெத்தடுக்கு வந்து அடாப்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டீடாக்ஸ் மெத்தடாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து கண்டினியூஸாக ஒரு வாரமாக இந்திய பந்து வீச்சாளர்கள் எல்லாருமே வந்து சரி பண்ணி அவங்களோட பந்து வீச்சு முறைகள்லையுமே வந்து சில மாற்றங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதை நிச்சயமாக நம்ம 2வது போட்டியில் பார்க்க முடியும் அப்படின்னு உதவி பயிற்சியாளரான ரயன் டென் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் வந்து பந்து வீச்சாளர்களுக்கு பிரத்யேகமாக பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட முடிவு அப்படிங்கிறது வந்து டெய்ல் எண்டர்ஸ்னால பெரிய அளவில் வந்து ரன் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரன் 2 ரன் கூட எடுக்க முடியாமல் நிறைய பேர் வந்து டக் அவுட் ஆகியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த முறை நீங்கள் வந்து பேட்டிங்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே வந்து பிரத்யேகமாக வலைப்பயிற்சியில் வந்து பேட்டிங் டைம் அப்படின்னு ஒன்று கொடுத்து அந்த டைமில் நீங்கள் வந்து பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இக்கட்டான சூழல் வரும்போது பேட்டிங்கில் உங்களோட பங்களிப்பும் முக்கியமானதாக இருக்கும்னு சொல்லி அதுக்குமே வந்து ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வாரத்தில். ஸோ இவ்வளவு முயற்சி பண்ணி டீடாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்திய அணி வந்து இந்த இங்கிலாந்துக்கு எதிரான 2வது போட்டியில் களம் காண இருக்காங்க.